வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 10th February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். சரண் சிங் நரசிம்மராவ் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா. பிரதமர் அறிவிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி.வி. நரசிம்மராவ், வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் ஆகியோருக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார். ஸோ இதில் சரண் சிங் அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1979 முதல் 1980 வரை பிரதமராக இருந்த சரண் சிங் பதவியேற்ற 24 வாரங்களில் அவருடைய அரசு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதால் பதவியிலிருந்து விலகினார். காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் தலைவர்களில் ஒருவரான இவர் கடந்த 1987 காலமானார். நெக்ஸ்ட் நரசிம்மராவ் பற்றி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் அவர் மேற்கொண்ட திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமிட்டன. இவர் பிரதமராக பணியாற்றிய போது தாராளமாக்கல் நடவடிக்கை காரணமாக சர்வதேச சந்தைகளை இந்தியாவினுள் அனுமதிக்கும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி புதிய சகாப்தத்தை எட்டியது. நாட்டின் வெளியுறவு கொள்கை, மொழி மற்றும் கல்வித்துறைகளின் வளர்ச்சிக்கு நரசிம்மராவ் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. இவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பதை மத்திய அரசு அதிர்ஷ்டமாக கருதுகிறது என்று பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் நரசிம்மராவ் 1991 முதல் 1996 வரை பிரதமராக பணி வகித்தார். தென்னிந்தியாவிலிருந்து பிரதமராக பதவியேற்ற முதல் நபர் என்பதோடு 5 ஆண்டு பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்த ஒரே தென்னிந்தியர் நரசிம்மராவ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் எம்.எஸ். சுவாமிநாதன் பற்றிய தகவல்கள் பார்க்கலாம். இவருடைய தொலைநோக்கு திட்டங்கள் நாட்டின் வேளாண் துறையில் சிறந்த மாற்றத்தை உருவாக்கியதோடு மட்டுமின்றி தேசத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் செழிப்பையும் உறுதிப்படுத்தியது. கண்டுபிடிப்பாளராக வழிகாட்டிய ஏராளமான மாணவர்களிடையே வேளாண் துறை சார்ந்த கற்றல் மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவித்த இவருடைய விலை மதிப்பற்ற பணியை மத்திய அரசு அங்கீகரிக்கிறது என்று பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. பசுமை புரட்சியின் தந்தை என்று அறியப்படும் எம்.எஸ். சுவாமிநாதன் 1960 மற்றும் 70 ஆண்டுகளில் இந்தியா உணவு பாதுகாப்பை எட்டும் வகையில் விவசாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றங்களில் பெரும் பங்கு வகித்தார். இவர் கடந்த ஆண்டு காலமானார். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு ஆண்டில் 5 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதை பற்றி தகவல்கள் கொடுத்துருக்காங்க. நிகழாண்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு, பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுச்சு. தற்போது மேலும் 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓராண்டில் 5 பேருக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்படுறது இதுதான் முதல் முறை. 1999 ஆண்டில் 4 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பாதுகாப்பு துறையில் தற்சார்பு இந்தியா. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த், இலகு ரக போர் விமானம் தேஜஸ், இலகு ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் போன்ற நவீன உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் நமது படைகளை வலிமையாக்குகின்றன. நெக்ஸ்ட் நியூஸ். QS இந்தியா உச்சி மாநாடு. ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. மாமல்லபுரத்தில் தொடங்கிய QS இந்தியா உச்சி மாநாட்டில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். புற்றுநோய்க்கு நவீன கார்டி நுட்ப சிகிச்சை அறிமுகம். புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் கார்டி செல் சிகிச்சை நுட்பத்தை நோயாளிகள் சிலருக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். 2.37 கோடி பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள். தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வெள்ளிக்கிழமை வழங்கப்பட்டதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். யானை நடமாட்டத்தை கண்காணிக்க AI வசதியுடனான கேமராக்கள். கோவை எட்டிமடை வாளையாறு இடையே யானைகள் மீது ரயில்கள் மோதுவதை தடுக்க பொருத்தப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு வசதியுடன் கூடிய
கண்காணிப்பு கேமராக்கள். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் மொத்த வாக்காளர்கள் 96.88 கோடி. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இதுவரை 53 பாரத ரத்னா விருதாளர்கள். நிகழாண்டில் 5 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருப்பதன் மூலம் பாரத ரத்னா விருதாளர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர், பாஜக முதுபெரும் தலைவர் LK அத்வானி, முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், PV நரசிம்மராவ், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகிய 5 பேருக்கு நிகழாண்டில் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 சேர்த்து நாட்டில் பாரத ரத்னா விருதாளர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. கடைசியாக கடந்த 2019ஆம் ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது. 2020 முதல் 2023 வரை யாருக்கும் விருது அறிவிக்கப்படாத நிலையில் நடப்பாண்டில் இதுவரை 5 பேருக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் விருதை யார் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடந்த 1954ஆம் ஆண்டு முதல் முறையாக பாரத ரத்னா விருது மூதறிஞர் ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், CV ராமன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. ஸோ அந்த பாரத ரத்னா விருதுக்குள்ளே என்னென்ன அடங்கி இருக்கும் பாருங்க. குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்ட சான்றிதழ், பதக்கம் ஆகியவை மட்டுமே உள்ளடக்கியது பாரத ரத்னா விருது. ஸோ எந்த விதமான மணி டீலிங்ஸும் இதுக்குள்ளே இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதல்வர் சந்திப்பு. மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி புதுதில்லியில் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார். அப்போது ஆந்திரத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் கோரிக்கையையும் முன்வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ், இளம் சமூக ஊடக படைப்பாளிகளுக்கு தேசிய விருதுகள் மத்திய அரசு திட்டம். சமூக ஊடகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய படைப்பாளிகள் விருதுகளை மத்திய அரசு அறிவிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நெக்ஸ்ட் நியூஸ், போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை என மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றம். அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் ஏரியா. வரலாறு படைத்தார் பதும் நிசங்கா. இரட்டை சதமடித்த முதல் இலங்கை வீரர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் இலங்கை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வெள்ளிக்கிழமை வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ராஞ்சி கிரிக்கெட் தேவ்தத் படிக்கல் சதம். நெக்ஸ்ட் ஒன், ஆசியான் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கத்தார், ஜோர்டான் அணிகள் மோதுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், இருதரப்பு டெஸ்ட் தொடர்களில் குறைந்தது 3 ஆட்டங்கள் இருப்பது இருதரப்பு தொடர்களுக்காக தங்கள் நாட்டுக்கு வரும் அணிகளின் செலவுகளை சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் வாரியம் ஏற்பது போன்ற பரிந்துரைகளை மெரில்போர்ன் கிரிக்கெட் கிளப் வழங்கியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், வீரர் வீராங்கனைகளின் விவகாரம் தெரியாமல் ஊக்க மருந்து உட்கொள்வதை தடுக்கும் முயற்சியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஊட்டச்சத்து பொருள்களை ஆய்வு செய்வதற்காக நிபுணத்துவ மையத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வெள்ளிக்கிழமை குஜராத்தில் தொடங்கி வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கூடுதல் முயற்சிகள். குடியரசுத் தலைவர் முர்மு வலியுறுத்தல். நெக்ஸ்ட் ஒன், பாகிஸ்தான் பொது தேர்தல் இம்ரான் ஆதரவாளர்கள் தொடர் முன்னிலை. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.